ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 1 சுத்யும்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில். பதம் 30. தான் விலோக்கிய அம்பிகா தேவி விவாசா விரீடிதா பிருஷம் பர்துர் அங்காத் சமுத்தாய நீவீம் ஆசு அத பரியதாத். ஒன் பை ஒன் மீனிங். தான் எல்லா முனிவர்களையும் விலோக்கிய அவர்களைக் கண்டு அம்பிகா துர்கை, தேவி தேவி, விவாசா விரீடிதா வெட்கமடைந்து, பர்து அவளது கணவரின் அங்காத் மடியிலிருந்து, சமுத்தாய எழுந்து, ஆசு அத மிக விரைவாக. டிரான்ஸ்லேஷன். தேவி சிவபெருமானின் மடியில் இருந்ததால் மாமுனிவர்களைக் கண்டதும் உடனே எழுந்து கொண்டாள். பதம் 31. ரிஷயோபி தயோர்வீக்ஷ்ய பிரசங்கம் ரமமானயோ நிவ்ருத்தாக பிரயயுஸ்தஸ்மான் நரநாராயண ஆசிரமம். ஒன் பை ஒன் மீனிங். ரிஷயா பெரும் முனிவர்கள் அனைவரும், அப்பி கூட, தயோ அவர்கள் இருவரின், வீக்ஷ்ய கண்டு, பிரயயு உடனே புறப்பட்டனர், தஸ்மாத் அந்த இடத்திலிருந்து, நரநாராயண ஆசிரமம் நரநாராயணின் ஆசிரமத்திற்கு. டிரான்ஸ்லேஷன். சிவபெருமானும் பார்வதி தேவியும் தனித்திருப்பதைக் கண்ட பெரும் முனிவர்கள் அனைவரும் நரநாராயணரின் ஆசிரமத்தை நோக்கி புறப்பட்டு சென்றனர். பதம் 32. தத் இதம் பகவன் ஆக பிரியாயா பிரிய காமியயா ஸ்தானம் ய பிரவிசேத் ஏதத் ச வை யோஷித் பவேத் இதி. தத் காரணத்தால், இதம் இந்த, பகவான் சிவபெருமான், ஆகு கூறினார், பிரியாய அன்பிற்குரிய அவரது மனைவியின், பிரிய காமியயா சந்தோஷத்திற்காக, ஸ்தானம் இடத்தில், யா யாரொருவர், பிரவேசாத் பிரவேசிப்பாரோ, ஏதத் இங்கு, ச அவர், வை உண்மையில், யோஷித் பெண்ணாக, பவேத் ஆகிவிடுவார், இத்தி இவ்வாறாக. அக்காரணத்தினால் தமது மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காகவே சிவபெருமான் பின்வருமாறு கூறினார். இந்த இடத்திற்குள் நுழையும் எந்த ஆணும் உடனே ஒரு பெண்ணாக மாறிவிடுவார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 1 சுத்யும்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 30, 31, 32 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே போல்.